ChatGPT and chatbots இந்த பேரை கேட்டாவே பல பேருக்கு பயம் வரும். எங்கப்பா தம்பி நம்ம வேலையெல்லாம் போயிரும் போலயே அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல இன்னைக்கு எந்த ஜாப்லாம் ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் and welcome to Entri. This is Kamal Raj. ChatGPT and இது போல இருக்கிற எல்லா AI ப்ரோக்ராம்ஸுமே ஆல்ரெடி ஃபீட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம்ஸ். எப்படி நம்ம கூகுள் கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல இந்த AI கிட்ட நம்மளால சாட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்க முடியும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சாட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆனால் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், கான்செப்ட், சொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த AI கிட்ட இருந்து நம்மளால வாங்கிக்க முடியும். என்னப்பா தம்பி நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க சொன்னா கூட இந்த விஷயங்கள் தான் இங்க பல பேர் வேலை இழக்கக்கூடும்ன்ற அந்த பயத்துக்கான காரணமா இருக்கு. அப்படி ரிஸ்க்ல இருக்கிற வேலைகள் என்னென்ன அப்படின்னா, அந்த வகையில லிஸ்ட்ல இருக்கிற வேலையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கஸ்டமர் கேர் ரெப்ரசன்டேட்டிவ். கஸ்டமர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது தான் இவங்களோட வேலையே. ஆனா ChatGPT, chatbots போன்ற AI எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்ல கஸ்டமருக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த சந்தேகத்தை அதுவே தீர்த்து வச்சிடுது. ஸோ இங்கே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதான் போல. நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி கிளர்க்ஸ். டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பல விஷயங்கள் இவங்க பண்ணால் கூட வரும் காலங்களில் இந்த மாதிரியான ஏஐனால இதுவும் கூட ஃபுல்லாக ஆட்டோமேஷன் ஆக்கப்படலாம். ஸோ டேட்டா என்ட்ரி கிளர்க்ஸ். அடுத்ததான் நம்ம தான் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆர்டிக்கல், ப்ராடக்ட் லெட்டர், டிஸ்கிரிப்ஷனு பல விஷயங்களுக்கு இன்றைக்கி நம்ம ChatGPTயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற அந்த ChatGPT ட்ரெடிஷ்னல் ரிலேட்டடான விஷயங்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் தருதான்னு செக் பண்ணுறதுக்கு பொங்கலுக்கு ஒரு ஆட் எழுத சொல்லி கேட்டவங்க. அப்படி கேட்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆட் எழுதி கையில் கொடுத்துருச்சு. ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிறது டெலிமார்க்கெட்டிங். நார்மல் காலில் இல்லைனா வர்ச்சுவல் காலில் கஸ்டமர் கூட கனெக்ட் ஆகி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலையே. ஆனால் இந்த வேலையை கூட வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் போன்ற AI எல்லாம் பண்ணிடுது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அண்ட் இதையெல்லாம் தாண்டி டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஹியூமன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அளவுக்கு இந்த AI எதுவுமே டிரான்ஸ்லேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் கூட வருங்காலத்தில் கரெக்டாக இதுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா இந்த துறையும் ஆட்டோமேஷன் ஆக்கப்படலாம். இங்கேயும் கூட மனிதர்களுக்கான தேவை குறைஞ்சு போகலாம். என்ன கமல் எல்லாமே நெகட்டிவாக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் அதுதான் இல்லை. உலகத்தில் நடந்த பல எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ChatGPTயால் நம்ம இந்தியாவில் நடந்த UPSC எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் 54 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமாலேன்னு? அண்ட் ChatGPT தர எல்லா விஷயங்களையும் 100% கிராஸ் செக் பண்ணாமல் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ChatGPT தர கோடிங்ஸ் 100% பக் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா சந்தேகம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ChatGPT கிட்ட சரியாக நமக்கு கேட்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு ஒரு வெப்பேஜ் தேவைப்படுது, அதுக்கான கோடிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடிங்கை ChatGPT கிட்ட இருந்து வாங்கிடலாம். ஆனால் எனக்கு இங்கே பட்டன்ஸ் வேணும்ப்பா, எனக்கு உள்ள என்ட்ரி ஆகிறவங்க டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்பேஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கேட்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ChatGPT கிட்ட இருந்து கரெக்டான கோடிங்கை வாங்க முடியும். ஓவராலாக பார்த்தா எல்லாரோட வேலையும் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. 10 கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற இடம் 5 கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற இடமா மாறலாம். அண்ட் இந்த AI எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்குனே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படலாம். ஸோ எல்லாரோட வேலையும் மொத்தமாக போயிடுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நாளுக்கு நாள் நம்ம ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்மில் அப்டேட்டடாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஜாப்பை நம்மளால் செக்யூர் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் சொன்ன இந்த ஜாப்ஸ் மட்டும்தான் ரிஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் பல ஜாப்ஸ் ரிஸ்கில் இருக்கலாம். அப்படி ரிஸ்கில் இருக்கிற ஜாப்ஸை நான் மிஸ் பண்ண விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது பற்றிலாம் பேசியிருக்கலாம் கமல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் மறந்துடாமல் என்ட்ரி எலிவேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.